எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சோம் ஒரு பீர் வாங்கிறதுக்கு, பீரும் நிலா ஒயின் வாங்கிறதுக்கு. லாஸ்ட்டாக இங்கே தான் வந்து வாங்கணும். புதுசாக லான்ச் பண்ணியிருக்கலாங்களாம் நிலா ஒயின். இதுதான் ஒயின் ஷாப்பு, நல்லா தான் இருக்குது. நாங்கள் அந்த சைடு போனோம், அந்த சைடு போக முடியாதனால இப்போ இந்த நீட்டு போகிறோம் மாற்று வழியில். கூகுள் மேப்பில் இந்தமாரி ரூட்டே கிடையாது, நாங்களே கண்டுபிடிச்சி போகிறோம். அதை தெரிஞ்சுங்களா? இப்போ தான் நம்ம அங்கேருந்து வந்தோம். கொழுகுமலைன்னு தான் சொன்னான், அதுக்கு தான் போய்க்கிறோம் இப்போ. நம்ம கீழே வீட்டில் இருக்குப்பா, அங்கே பாருங்களா. ஆளுங்களாம் என்ன ஆயிடுச்சா என்னான்னு தெரில, எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனால் அங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த எட்ஜ் எவ்வளோ வந்துருக்குப்பா மொத்தமான சரிச்சுக்கின்னு. எப்படி இருக்குது பாருங்களா, கீழே பள்ளம், சரியான பள்ளம்பா. வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் வண்டியை. சயர்லேண்ட் வச்ச வண்டி. மாதுக்கு லைட்டாக பயம் இருக்குது அதுக்கு. காய்ஸ் சரியாக இருக்குது ரூட்டு இது, நம்மளை அல்டிமேட்டாக பாருங்க. வண்டி 100க்கு போகும்போது அந்தமாரி போகுது வண்டி இழுத்துக்குன்னு. சருன்னு ஆனால் பிரேக் மட்டும் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி மச்சிச்சு வண்டியை தருன்னு போவோம் வண்டிக்கையோ. நாம் ஒரு வண்டிக்கு போய் ஒருத்தர் தப்பு கிடையாது எப்பவுமே. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தேயிலை கிள்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கு தான். இங்கே எல்லாம் நடந்து போகிறாங்க ஒர்க்குக்கு போயிட்டு. நிறைய பேர் இந்த வேலை தான் வந்து போகிறாப்புது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. அங்கே பாருங்க, வழி நல்லா கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது. வழியோ சொல்லினேக்கார டமால் டுமில் இந்த வண்டி. பின்னாடி வரேன் இல்லைன்னா பார்க்க மாட்டானுங்க, அவனுக்கு பாட்டுன்னு போய் நேக்கிறானுங்கப்பா. ஐயோ பள்ளம் பாருங்கள், தாறுமாறாக இருக்குது சத்தியமாக. சும்மா சின்னதாக ஒரு டேம் ஒன்று போகுது சரிங்களா, நீர்வீழ்ச்சி. இப்போ நாங்கள் அதுக்கு மேலே இருக்கிற ரூட்டுக்கு தான் போய்ங்கிறோம். இப்போது என்னடா டக்குன்னு இருக்குறா? அதுதான் பொறுமையாக போகணுன்றது. நான் கேட்குறாரு இவரு. மாது புரியுறாப்புல தான் ஒரு லாங்குவேஜ்லாம் கரெக்டாக சொல்கிறான் ஆள். ஏன்னா இதே ஒரு தற்கொலையா. ரோட்டு இதுதான் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக. அப்படியே பாருங்களா வியூ எப்படி இருக்குன்ட்டு, தரமாக இருக்குது சத்தியமாக.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி மோட்டில் ஏறவே மாட்டேங்குதுயா. நம்ம வண்டி ஏறுது, அவனுக்கு வண்டி ஏற மாட்டேங்குது. நம்மளதுலாம் இந்தமாதிரி ஆஃப் ரோடு வண்டி தானே, நம்மளதுலாம் ஒன்றும் தெரியல, பசங்க வண்டி தான் ஏறல. நான் வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஃப் ரோடு மோடே ஆன் பண்ணல காய்ஸ். இதில் எங்கன்னா நிறுத்தி ஆஃப் ரோடு மோடு ஆன் பண்ணிப்போம். அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு கொஞ்சம். வண்டி பழத்தில் உருட்டி விட்டு போட போகிறான் பையன். தடையோராச்சும் எடுத்துருவான். ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான் மக்களே. ம் ஆ நம்ம தாடி முறுக்கணுன்னே வண்டி தூக்கின்னு போகுது. அப்படியே வேற மாதிரி இருக்கு பாருங்க. சும்மா அப்படியே மேல் ரோட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் கிடையவே கிடையாது. அது நம்ம சுற்றிக்கின்னு வர மாதிரி இது. இவங்க பார்த்தீங்களா தேயிலை கிள்ளி ஏற்றும் போகிறவங்க இவங்களாம். அட்டை பூச்சிலாம் இருக்கும் இதில். அவங்க பார்த்துட்டாங்க நம்ம பாவம் போகணும் அவங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வேலையே. ஒரு வழியா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா போயினா இருக்க வேண்டியது தான். நம்மக்கிட்ட இப்போ ரூட் வந்துடுச்சு. ரூட்டு காட்டிச்சு. இறங்கு இறங்கு. ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சுன்னு போயிடலாம். ஃபோட்டோடா, ஃபோட்டோ வீடியோ என்ன எடுத்ததா? காய்ஸ் ஒரு வழியாக அங்கே வந்து ரீச் பண்ணியாச்சு பாதி தூரத்தில். இது பார்த்தீங்கன்னா 7th ஹெவன் சொன்னான். இந்த இடம் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்துட்டு நிறைய போக வேண்டியது. ஏன்னா இப்படி எதுக்கான்னு பார்த்தா கேமராவில் வேறு சார்ஜர் கேட்ச் வச்சுங்களா இல்லை பாருங்க என்ன பண்ணுறானுங்க. அது இதான் கேரளா மாடு. அது 2 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக கேரளா மாடு. அப்படியே இப்படி காமி. இது பார்த்தீங்கன்னா காஞ்சி குத்து மாடு. இது கேரளா மாடு. காஞ்சி குத்து மாடு இது. நான் இப்படி போகிறேன் ஒரு வீடியோ மாட்டேன். நான் இங்கே தான் நின்று 3 மணி நேரம் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஒரு 1/2 hour ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். சரி அப்படியே போகிற வழியில் எங்கே இருந்தாலும் சாப்பாடு கடை இருந்தால் சாப்பிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி. இப்போது இடம் சும்மா எப்படி இருக்குது பார்த்தீங்களா மூணாறு. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப் ரோட்டில் தான் இருக்கோம். ஏன் கேப் ரோடுனா இந்த ரோடே ரொம்ப அகலமாக இருக்கு இல்லைங்களா, அதனால தான் இது கேப் ரோடுன்னு பேர் இதுக்கு. அங்கே பாருங்க அவர் எல்லாம் வீடியோ எடுத்துங்கிறாரு அண்ணெல்லாம். ரோடு நல்லா பெருசாக இருக்குது பாருங்களாம், சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது. அப்படியே உனக்கே இறங்கும் இது. எனக்கு தெரிஞ்சு நான் போகிறோம் பார்த்தியா, அந்த இடத்த நம்ம மேலே போக முடியாது, காசு கொடுக்கணும், அப்போ தான் மேலே ஏற்றுவோம். சொன்னால் இவனுக்கு எடுத்துக்கல இவனுங்க.
காய்ஸ் இங்கே கூட ஒரு லேண்ட்ஸ்கேட் ஆகிருக்கு. இங்கே கூட ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கா போல். சின்னத்தானா இது, ரொம்ப பெருசு கிடையாது. அது ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஆள் இல்லை போல அந்த ஹோட்டலில். இருக்காங்களா? நாம் சாப்பிடலாம், வா இறங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாதா. நாம் சாப்பிட்லாம். அவன் வருவான். ஆள் நான் வரலையான்னு சொல்லிட்டு அவன் வந்தானு வச்சுக்கா, பார்த்துக்கலாம். இருக்கான்னு கேளு ஃபஸ்ட்டு. வா காய்ஸ், இங்கே சாப்பிட்லான்னு வந்தேன். நான் போகும்போதே சொன்னாங்க வந்து கிளம்பும்போதே. போகிற வழியாங்கன்னா ஹோட்டலில் இருந்தால் நித்ரா சாப்பிட்டு போகலான்டான்னா அவன் பாட்டுன்னு முறுக்கின்னு போயினே இருக்கிறான். 6 நாச்சோட திரும்பி பார்க்க மாட்டான் அவன். எப்பவுமே வெயிட் தெரிஞ்ச மாதிரி போகிறான் ஆள் அவன். இட்லிலாம் எவ்வளோ? இந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டோம். SRM ஃபுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சாப்பிட்டோம். எல்லாம் இட்லி, 4 இட்லி 4 இட்லி 4 இட்லி 4 வடை 2 கல்கி ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டோம். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான் ஆச்சு. நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ்லாம் நான் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ரோடோட வியூலாம் பாருங்கள். இப்போ தான் பார்த்தோம் நாங்கள். இங்கே வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள் இன்றைக்கி தான் ஒரு BMW பைக் பார்த்துருக்கேன். இப்படியே போனால் கழுகு மலை போகலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு அலோடு கிடையாது. அலோடு இருக்குது, நான் எல்லாம் போகலாம். நான் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக போக முடியாது. அதை இவனுக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டானுங்க. இவனுங்க நம்ப மாட்டானுங்க. இவனுங்க ஃப்ரீ தான், நம்ம பைக் விட்டு நடந்து போகலாம் அப்படின்றானுங்க. ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கேட்பானுங்க. அங்கே போகிறதுக்கு 2000 ரூபா 1000 ரூபா கேட்குறானுங்க காசு. இது வந்துச்சு பாருங்க அந்த கழுகு மலை. இந்த இருக்குது பார்த்தியா, இது மேலே தான் ஏறணும். லாஸ்ட்டு தாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா டோல்கட்டு கட்டின்னு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க டோல்கட்டை. தரமாக இருக்குது ரோடு.